வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. பர்கர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு பர்கர் செய்யலாம். நான் ஒரு கப் அளவு பச்சை பயிரை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் தண்ணியோடு சேர்த்துட்டு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை ஹாஃபாக கட் பண்ணி அதையும் அந்த பச்சை பயிர் மேலேயே கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது அந்த பச்சை பயிர் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா நம்ம கேரட் சேர்த்ததில் எடுத்து நல்லா செத்தி எடுத்துக்கோங்க, இல்லை மசிச்சு எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஒரு அரை கப் அளவு பொடிச்ச ஓட்ஸ் பவுடராக சேர்த்துருக்கேன். நீங்கள அப்படியே பொடிக்காமல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் இடித்த பூண்டு, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி, ஒரு இல்லை 2 பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணது. என்கிட்ட கலர் கேப்சிகம் இருந்தது, ஸோ அதை 1 ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு அதையும் சேர்த்துக்கிட்டு, சாட் மசாலா பிடிச்சிதுன்னா அதையும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா உங்கள் கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து இறுக்கி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நல்லா எல்லாமே மசிஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை ஒரு சின்ன சின்னதாக உருண்டைகளாக ஆக்கி 2 கைகளுக்கு நடுவில் நம்ம வடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி 2 கைகளுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற அந்த பேட்டி. இதை அப்படியே கூட நம்ம சும்மா வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி ரவுண்டாக செய்து வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அவக்காடோ ஒன்று கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக செய்கிறோன்னா, நம்ம உள்ளார பர்கருக்கு நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகி வந்துடும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு பூண்டு பவுடராக வச்சுருக்கேன், ஸோ அதை நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பெப்பர், பிளாக் பெப்பர் அல்லது ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான கர்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைனா தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயிலையோ இல்லை ஒரு தோசை தவாலையோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த பேட்டியை ஒன்று ஒன்றா ஸ்லோவாக அந்த எண்ணெயில் போட்டு குக் பண்ணுங்கள். எண்ணெய் நிறையா தேவைப்படாது. வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மலாக ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் மேலே விட்டுருங்க. நான் ஆக்சுவலாக கடையில் வாங்கின பர்கர் பன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே முஸ்தஃபாவில் வாங்குகிற பர்கர் பன் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கடாயில் சும்மா 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அசெம்பிள் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பேஸ் போர்ஷனை கீழே வச்சுட்டு நம்ம செய்து வச்ச அவக்காடோ அந்த மிக்சரை போட்டுட்டு லெட்யூஸ், ஒரே ஒரு லெட்யூஸ் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டி ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் வெங்காயம், ஒரு தக்காளி, உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பெரி பெரி ஹாட் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஹாஃப் பிரெட்டையும் எடுத்து பன்னையும் அது மேலே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான, யம்மியான ஸ்வீட் பொட்டேட்டோ பர்கர் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ அண்ட் என்ஜாய்.